செல்வி வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். பொழுது நன்றாக இருட்டியிருந்தது. இருட்டுவதற்கு முன் எப்படியும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தும் அவளால் முடியவில்லை. கிளம்பும் நேரத்தில் முதலாளி அம்மா கூப்பிட்டு விட்டார். தலை சுற்றுவது போலிருக்கிறது என்று அவர் சொல்ல, அவருக்கு காப்பி போட்டு கொடுத்துவிட்டு சிறிது நேரம் அவருடன் பேசிக் கொண்டிருந்து விட்டு கிளம்பினாள். அது ஒரு கிராமம். இரவு 7 மணி ஆகிறது என்றால் எல்லோரும் வீட்டில் அடைந்து விடுவர். 7 மணிக்கு மேல் ஆண்கள் உட்பட தெருவில் யாரும் இருக்க மாட்டார்கள். அதற்கு காரணம் இருந்தது. பொழுது சாய்ந்த பிறகு இரத்த காட்டேரி ஊருக்குள் நடமாடும் என்று அனைவருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. முதலில் இதை கேள்விப்படும் எவரும் நம்ப மறுத்தனர். பத்திரிகைகள் இது கட்டுக்கதை என்று தள்ளிவிட, ஒரு பத்திரிகையாளர் மட்டும் உள்ளே வந்தார். 2 கேமராக்களை ஆங்காங்கே மறைவான இடங்களில் பொருத்திவிட்டு இரத்த காட்டேரி வந்தால் படம் பிடிக்கட்டும் என்று காத்திருந்தார். மறுநாள் காலை பார்த்தவருக்கு அதிர்ச்சி தாக்கியது. கேமராவில் ஏதோ ஒரு உருவம் ஓடுவதும் நடப்பதும் நிற்பதும் பதிவாகியிருந்தது. அது மனிதனைப் போலவோ மிருகத்தைப் போலவோ அல்லாமல் வேறு வகையாக இருந்தது. அதன் முகத்தை க்ளோஸ்அப்பில் பார்த்தவர் அதிர்ந்தார். வாயில் இரத்தக்கரை உறைந்திருந்தது. உடனடியாக ஊர் பெரியவர்களிடம் சொல்லி எல்லோரையும் எச்சரிக்கை செய்தார். ஊரில் பஞ்சாயத்து கூட்டம் நடைபெற்றது. மக்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இரவு 7 மணிக்கு மேல் யாரும் வெளியில் நடமாடக்கூடாது. காலையில் 7 மணி வரை வெளியே வரக்கூடாது. சிறுவர் சிறுமிகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இரவு நேரத்தில் எதுவும் சந்தேகத்திற்கிடமான சத்தம் வந்தால் எந்த காரணத்தையும் கொண்டு வெளியில் வரக்கூடாது. இப்படி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன.